எல்லா சத்துருவின் கிரியைகளும் அகன்று போவதாக இயேசுவின் நாமத்தினாலே. இஸ்ரவேலுக்கு எதிரான மந்திரமும் இல்லை, குறி சொல்லுதலும் இல்லை இயேசுவின் நாமத்தினாலே. இதை என்னால் நடத்த முடியாது என்று சொல்லி சத்ருவானவரின் பொய்களை நம்பாமல் என் கர்த்தராலே நான் முதலை தாண்டுவேன், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி அவர் பேரிலே விசுவாசத்தை வைத்தவர்களாய் தொடர்ந்து நம்முடைய ஜீவியத்தை ஜீவிக்கத்தக்கதான எல்லா விதமான நன்மையும் எல்லா விதமான கிருபையும் நம்மை தொடரத்தக்கதாக இந்த பாவத்தை விட முடியாமல் இருக்கிறீர்களா? இந்த வேளையிலும் கூட அதிலிருந்து விடுதலை உண்டாய் இருப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்க நீர் எங்களை அழைத்திருக்கிறீரப்பா. இந்த வேளையிலும் கர்த்தருடைய கரத்திலே நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம். எங்கள் கர்த்தர் எல்லாவற்றையும் நீர் பார்த்து கொள்ளுகிற தேவனாய், நீர் எல்லாவற்றையும் செய்து முடித்த தேவனாய் இருக்கிறீரே. இயேசுவே, வென்ற உம்முடைய கிரியைகளிலே கர்த்தாவே ஜீவித்து அரசாளுகிற உம்முடைய வல்லமையிலே நாங்கள் தொடர்ந்து விசுவாசத்தை வைத்து உம்முடைய வார்த்தையின் மேலாக நாங்கள் பற்றுதலாக விசுவாசம் உள்ள மக்களாக தொடர்ந்தப்பா நாங்கள் ஜீவிக்கிற கிருபை எங்களுக்கு உண்டாய் இருப்பதாக என்று சொல்லி அறிக்கையிட்டு செபிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே உம்முடைய விடுதலை உம்முடைய தெளிவு உண்டாய் இருப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே என்று சொல்லி அறிக்கையிட்டு செபிக்கிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். அப்பா, உமக்கே நன்றி என்று நாங்கள் சொல்லுகிறோம். கனத்தையும் மகிமையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம் அப்பா, இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமென்.